ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நானூறுமம் சமையல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான பச்சை பயிறு கஞ்சி, சிறுபயிறு கஞ்சியும் அது கூடவே கொள்ளு துவையலும் எப்படி பண்ணலான்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் ரைஸ் எடுக்கிறேன். சாப்பாட்டு ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன், பொன்னி ரைஸு 1 கப் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதே கப்லேயே தான் நான் சிறுபயிறு அளக்குறேன். பாருங்கள், சிறுபயிரும் அதே கப்பில் தான் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் குறைவாக நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் நான் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை தண்ணி விட்டு நம்மளை சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் தான் நான் இப்போ வந்து கஞ்சிக்கு தண்ணி வந்து ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். பாருங்கள், கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவி வச்சிருக்கிற அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். கஞ்சிக்கு எப்போவுமே தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சுட்டு நீங்கள் எடுக்கிறது நல்லது. அப்புறமா நமக்கு தண்ணி தேவைப்படும். பாருங்கள், கழுவி வச்சா நம்ம அந்த அரிசி, சிறுபயிறு, வெந்தயம் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போவும் தண்ணி கொஞ்சமாக நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இது நல்லா வேக விடலாம். இந்த டைமில் வந்து ஒரு 5-6 வெள்ளை பூண்டு நீளமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு 1 டைம் நல்லா கலந்து விடுங்க. கஞ்சிக்கு எப்போவுமே ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ வந்து கஞ்சி எனக்கு 3/4 பதம் ரெடி ஆயிட்டு. இப்போ இந்த டைமில் பார்க்கும்போது எனக்கு வந்து தண்ணி கம்மியாக இருக்குது. நான் எடுத்து வச்சுருந்தேன் அதே சுடு தண்ணியை தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். கஞ்சிக்கு எப்போவுமே பச்சை தண்ணி நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அதனால தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ தண்ணி விட்டுட்டு 1 டைம் அதை நல்லா கலந்து விடுறேன். பாருங்கள், இப்போ எனக்கு கஞ்சி ரெடி ஆகுது. இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சமாக உப்பு, கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 டைம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ எனக்கு கஞ்சி ரெடி ஆகிட்டு ஃபைனலாக நான் கொஞ்சமாக தேங்காய் இதில் ஆட் பண்ணுறேன். தேங்காய் ஆட் பண்ணி அதை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறுபயிறு கஞ்சி ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. கஞ்சி நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ இதுக்கு ஒரு நம்ம வந்து கொள்ளு துவையல் ரெடி பண்ணலாம். ஒரு 1/2 கப் கொள்ளு எடுத்துருக்கிறேன். அதை நான் வந்து கடாயில் போட்டு ஆயில் எதுவுமே ஆட் பண்ணலை. அதை லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுக்கலாம். இது வறுக்கும் போதே நம்ம துவையலுக்கு தேவையான அளவு மிளகாய் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். நான் வந்து 2 காஞ்ச மிளகாயை உடைச்சி நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கிடுங்க. இதை நம்ம வறுத்துட்டு இருக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். கலரும் சேஞ்ச் ஆகி வரும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். இந்த கொள்ளு நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நம்ம அரைச்சி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்த அந்த கொள்ளும் அந்த மிளகாயும் போட்டு நம்ம அரைச்சி எடுக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 2 வெள்ளை பூண்டு அதை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு புளி இதில் ஆட் பண்ணலாம். புளி வந்து ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு ஆட் பண்ணுங்க, அப்போ தான் அரைஞ்சி வரும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணலாம். இப்போ துவையலுக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணலாம்.
இப்போ 2 கைப்பிடி அளவு தேங்காய் இதில் ஆட் பண்ணி நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், மீடியமாக அரைச்சா போதும் துவையலுக்கு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். கொள்ளு துவையல் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது இன்னொரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது கொள்ளு துவையல். இப்போ வந்து இன்னொரு பிளேட்டில் நம்ம எல்லாம் எடுத்து வைக்கலாம். நான் வந்து பிளேட்டில் இப்போ கஞ்சி எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். சிறுபேறு கஞ்சி. நல்ல சூடாக இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம அரைச்ச கொள்ளு துவையல். ரொம்ப ஹெல்த்தியானது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது பெஸ்ட் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக நமக்கு சிறுபயிறு கஞ்சி கொள்ளு துவையல் ரெடி. தேங்க்யூ.